I want you to turn to Psalm 121 சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Looking to the maker, not to the mountains. Looking to the maker, not to the mountains. Amen. Hallelujah. இன்னைக்கு நம்முடைய பார்வை எங்க இருக்கிறது? Hallelujah. Or shift your eyes from self towards God. Shift your eyes from self towards God. Amen. Hallelujah. இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது அமேசிங் சங்கீதம். இட் ஆக்சுவலி இட்ஸ் எ பில்கிரிம்ஸ் சாம்னு சொல்லுவாங்க. Amen. Hallelujah. இதுல பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல படிக்கும்போது அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் இந்த எருசலேமுக்கு போகும்போது அந்த எருசலேம் தேவாலயம் ஒரு மலை மேல இருக்கும். அவர்கள் நடந்துதான் போகணும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் they have to walk that steep hill. Amen. அப்போ அது நடந்து போகும்போது நிறைய எதிர்ப்புகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும். நிறைய பயங்கரமாக அந்த இடத்துல இருக்கும். அதை கடந்துதான் அந்த தேவனை சந்திக்க அவங்க போகணும். Amen. Hallelujah. அப்போது அவங்க கீழே இருந்து பார்க்கும்போது அந்த மலை ஏறுவதற்கு முன்பாக நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கும். எப்படியாச்சும் அந்த தேவ ஆலயத்துக்குள்ள போன பலி செலுத்தணும் இப்படி என்ற எண்ணங்கள் இருக்கும். சில நேரத்துல சோர்வோடு இருப்பாங்க, சில பேர் பலவீனத்தோட இருப்பாங்க. ஆனா மனதுக்குள்ள ஒரு இருக்கும், என்னன்னு, நான் கர்த்தரை சந்திக்க போகணும். I want to reach to the mountain top to meet my God. Amen. அந்த எண்ணத்தோட அப்ப போவாங்க. அப்பதான் அந்த அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது பாடின சங்கீதம் தான் இது. Amen. அந்த சங்கீதத்துல என்ன இருக்குதுன்னா, நம்ம வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Amen. ஆக்சுவலா அது எப்படி எழுதப்பட்டு இருக்குன்னா, நான் மேல பார்ப்பேன். when I look, நான் முதல்ல அந்த தேவ ஆலயத்தை பார்க்கறதை காட்டிலும் நான் முதல்ல என் கண்ணுக்கு மண்ணு அந்த தேவ மலைகள் தான் தெரியும். பட் அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுவான்னா, அங்க ஒரு கேள்வியோட முடிப்பான் அவன். இங்கிலீஷ்ல பைபிள்ல படிச்சீங்கன்னா இட் வில் எண்ட் வித் ஒரு கேள்வி இருக்கும். என்னுடைய ஒத்தாசை அந்த பர்வதங்க கிட்ட இருந்து வருமா? will I get my help from the mountains? அந்த மலைகள், அந்த குன்றுகள் எனக்கு ஒத்தாசை அனுப்புமா? அந்த மலைகளும் குன்றுகளும் என்னை பாதுகாக்குமா? அந்த மலைகளும் குன்றுகளும் எப்படி இருக்கும்? எனக்கு ஒத்தாசையா வருமான்னு சொல்லி அந்த கேள்வியோட ஆரம்பிச்சு அவர் அடுத்து எழுதுவாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from the God that created the heavens and earth. Amen. அவர் என்ன சொல்லுவாரு, இந்த கேள்வியோட அவர் என்ன அங்க நிறுத்த மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, என்னுடைய வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை அந்த பர்வதங்கள் கிட்ட இருந்து வராது, மாறாக அந்த பர்வதத்தை உண்டாக்கின கர்த்தர், இந்த வானாதி வானங்களையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவர்கிட்ட இருந்து நிச்சயமாக எனக்கு ஒத்தாசை வரும். Amen. Hallelujah. அந்த ஒத்தாசை வரும்போதுதான் தொடர்ந்து 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அவர் என்னெல்லாம் செய்வார் என்பது அங்க எழுதப்பட்டு இருக்கும். Amen. Hallelujah. இன்னும் உங்களுக்கு நமக்கு தெளிவா தெரியணும்னா நீங்க சங்கீதம் 123ஆம் சங்கீதம் அதே இதுல பார்க்கும்போது சங்கீதம் 123 நீங்க பார்ப்பீங்கன்னா அங்க இன்னும் தெளிவா எழுதப்பட்டிருக்கும். Psalm 123ல, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். யாருகிட்டங்க? ஹல்லேலூயா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கும். ஹவு சீரியஸ் திஸ் psalmist, இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற இந்த சங்கீதத்தோட சீரியஸ்னா பாருங்க. அவன் என்ன சொல்றாங்க,
எனக்கு நீங்க எப்படிங்க இரக்கம் செய்கிற வரைக்கும், அதர்வைஸ் அந்த அற்புதம் நான் ஜெபித்து இருக்கிற அற்புதத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், இந்த அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் நான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் லூக்கா 18:1 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் ஜெயிப்பிக்கிறத பத்தி ஒரு ஓமை சொல்லுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், till you see that miracle, be persistent in your prayer. யாருகிட்ட ஜெபம் பண்ணாங்க? the creator of the heavens and earth. வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த அன்பு தேவனை, you and I have a God who's not எப்படிங்க, அவர் ஏதோ ஒரு கல்லோ பண்ணோ அல்ல, அவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிறது. அவரே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரே, ஜெபிக்க சொல்லி கத்து கொடுத்திருக்கிறாரே. அவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்துல நானே உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன், என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று அவர் வாக்குகள் மேல வாக்கு தத்தம் மேல வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அவர் தான் சொல்றாரு, பட் வேர் டு யூ லுக் அப்பான், நீ எங்க பாக்குற? your focus should be in the right direction. Amen. ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமல ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா, அங்க என்ன ஆகுதுங்க? லேயாளுக்கு பிள்ளை பிறந்துருது. ஹல்லேலூயா. லேயாளுக்கு என்ன பண்றாங்க? பிள்ளை மேல பிள்ளை பிறந்துருது. 5 பிள்ளைங்க பிறந்துருது. ராகேலுக்கு பிறக்கிறது இல்ல. இந்த யாக்கோபு ராகேலை அதிகமா நேசித்தான், லேயாலை நேசிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க? ராகேலுடைய கர்ப்பத்தை அடிக்கிறார், லேயாலோட கர்ப்பத்தை திறக்கிறாரு, 5 பிள்ளைகளை பெற்றுறா. இவளுக்கு பிள்ளை பிறக்கிறது இல்ல. இப்ப இவளுக்கு ரொம்ப சஞ்சலம், வருத்தம். இந்த 30ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ராகேல் என்ன பண்றாங்க? யாக்கோபு கிட்ட சண்டை போடுற, எனக்கு ஒரு பிள்ளைய கொடும், எனக்கு ஒரு பிள்ளைய கொடும், சண்டை போடுறா, பயங்கரமா சண்டை ஆகுது. அப்போ வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்பார். அப்போ ராகேல் என்ன சொல்றாங்க? யாக்கோபு என்ன சொல்றான்? நான் தேவனா? உன் கர்ப்பத்தை தேவன் அடைத்து இருக்கிறார். யூ பெட்டர் லுக் அட் டு காட். அவர் தான் கர்ப்பத்தை திறக்க முடியும், அவர் தான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். டோன்ட் லுக் டு மீ. இப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ற, நமக்கு இங்க வசனம் என்ன கத்து கொடுக்குதுங்க? ஆல் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன், உங்க சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையின் நடுவுல இங்க சங்கீதக்காரன் கத்து கொடுக்கிறான், நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும், நான் அவரை நோக்கி பார்ப்பேன். நான் பர்வதங்களை பார்க்கிறேன், ஆனா அந்த பர்வதங்கள் எனக்கு ஒத்தாசை அனுப்பாது, எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அப்போ சங்கீதக்காரன் சொல்றான், நான் அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, வேர் இஸ் அவர் ஃபோக்கஸ்? Are we focused or are we looking to the maker or to the mountains? நாம எங்க பார்த்து கொண்டிருக்கிறோம்? God wants to do a miracle in our life. நம்முடைய வாழ்க்கையில அவர் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும். ஆதி முதலாய் அற்புதங்களை செய்த ஒரே தேவன் நம்முடைய தேவன். அவர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஒன்னே ஒன்னு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்க பார்த்துட்டு இருக்கிற? Where is your focus? Where is your focus? அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பல வருடங்களாக அவளுக்கு குழந்தை உண்டாகல. அவளுடைய கவனம் முழுக்க எங்க இருந்ததுங்க? தன் கணவன் மேல இருந்து. ரொம்ப நேசம் எல்லாம் இருந்தது. அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படுத்தினா. வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு வருவாங்க, வீட்டுக்கு போகும்போது திரும்பி போகும்போது, பண்டிகைக்கு வருவாங்க, ஆனா திரும்பி போகும்போது
அண்ணால் அழுது கொண்டே போவா, துக்கத்தோட போவா, கவலையோட போவா, வேதனையோட போவா, ஏமாற்றத்தோட போவா, நான் நினைச்சது நடக்கலையேன்னு போவா, எனக்கு எப்போ ஒரு குழந்தை பிறக்கும்ன்ற ஏக்கத்தோட போவா. அவ எப்படிங்க, எல்லார் முன்னிலையிலையும் அவள் ஒரு அவமானத்தின் சின்னமாக she had a thought in அவருக்குள்ள, நான் அவமானமா இருக்கிறேன், அவமானத்தின் சின்னமா இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு போய் கொண்டிருந்தான். பட் அந்த ஒரு பர்டிகுலர் வருஷம் வராங்க, இதே எப்போதும் வருஷம் தோறும் நடக்கிற சம்பவம் தான் நடக்குது. ஆனா இந்த வருஷத்துல அண்ணாள் சொன்னா, நான் இதுவரைக்கும் எல்லாத்தையும் இந்த இயேசு என்னை அவமானத்தையும் துக்கத்தையும் வேதனையும் பார்த்து 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 எனக்கு அவன் சொல்றா, இட் இஸ் தி எண்ட் ஆஃப் த டே ஃபார் மீ. இனி நான் இதை பார்க்க போறதில்லை, நான் பெண்ணினால நோக்கி பார்க்க போறதில்ல, அவள் வாயிலிருந்து வருகிற அவமானத்தின் வார்த்தைகளை நான் கேட்க போகிறதில்ல, எனக்கு சுற்றி பார்க்கிற அந்த பார்வையை நான் பார்க்க போகிறதில்ல. மாறாக ஐ அம் கோயிங் டு லுக் unto God, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நான் நோக்கி பார்க்க போகிறேன். ஐ அம் கோயிங் டு ப்ரே டு த God. எனக்கு சங்கீதம் 123 2ஆம் வசனம் சொன்னபடி என்னங்க, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்னங்க இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் அவரை நோக்கி பார். I'm going to pray to that God. I'm going to pray to that God that created the heavens and earth. அவருக்கு எனக்கு அற்புதம் செய்யற வரைக்கும் நான் அவரை நோக்கி பார்க்க போகிறேன். That was a change, ஒரு மாற்றங்க. Her focus changed from herself, தன் மேல இருந்த இந்த போக்கஸையும் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேல இருந்த போக்கஸையும் மாற்றி கர்த்தர் மேல அவர் போக்கஸ் பண்ணா. பைபிள் சொல்லுது, அவர் அந்த நாள்ல அவர் தன் இருதயத்தை ஊற்றி செபித்தார். அதுக்கு பிறகு அவள் துக்க முகமாவே இருந்தது இல்லையா. அவள் பிறகு தன்னுடைய ஊருக்கு போன பிறகு கர்த்தர் அவருக்கு இரக்கம் காட்டினாள். சாமுவேலை அவர் பெற்றெடுத்தா. அதுக்கு பிறகு 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று எழுதப்படுகிறது. This is an amazing testimony. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் ஒரு அற்புத சாட்சியாக மாறிவிடலாம். ஒன்னே ஒண்ணு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க, கர்த்தர் நமக்கு சங்கீதம் கத்து கொடுக்கிறது என்ன தெரியுமா? லுக் அட் டு காட். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட ஆமா நமக்கு தடுமாறக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் வரும், பயமுறுத்துகிற எல்லா சூழ்நிலைகளும் வராதுன்னு நான் சொல்லல. அந்த ஒரு நிமிஷம் நம்ம தடுமாறுவோம், சத்துரு நம்மை தடுமாற பண்ணுவான், தேவன்கிட்ட நெருங்க விடாம தடை பண்ணுவான், தேவனை பார்க்க விடாம தடை பண்ணுவான். பட் ரிமெம்பர், ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, God is watching over you. அவர் சொல்றாரு, அப்பா இந்த தந்திரத்துல நீ விழுந்துராது, லுக் அன்டு மீ. நீ இத்தனை கால அற்புதம் வாழ்க்கையில நடக்காததுக்கு என்ன முழுசா என்ன பார்க்கல, என்ன தேடல, என்ன கூப்பிடல. You wanted a miracle, but you were never focused on me. Hallelujah. But tonight, அன்பு ரட்சகர், God is saying to you, to saying someone, hallelujah, if you are going to look unto me, நீங்க பார்க்க முடியும், நீ என்ன தேவனை பார்க்க முடியும். You can look to God when you study the words. பரிசுத்த வேதாகமத்துல அவரை பார்க்க முடியும். இந்த எவ்ரி கிரியேஷன்ல நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு இரவுல நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போய் ஒரு 2 நிமிஷம் வெளியே நின்று வானத்தை அண்ணாந்து பாருங்க. God said to Abraham, இந்த வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நட்சத்திரங்களை பாரு, உன்னா என்ன கூடுமானா என்ன முடியுமா, உன்னால என்ன முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இத போல உன் சந்ததியை நான் உண்டாக்குவேன். அப்போ பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதுக்கு நீதியாக அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். He believed when he saw the stars. அப்போ உங்க அற்புதம் still there, everything is உங்க முன்னாடி எவிடன்ஸா இருக்கிறது that there is a God who created the heavens and earth. அவர் உங்களோட உங்களுக்குள்ள இருக்கிறாரு. Today he wants to do something உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரு. நான் ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது.
This God has done again and again and again and again. இந்த பைபிள் முழுக்க படிச்சீங்கன்னா அவருடைய அற்புதங்களால் நிறைந்திருக்கிற புத்தகம் அது இருக்கிறது. யோவான்ல சொல்லும், யோவான் எழுதும் போது எழுதுவாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எழுதுனா இந்த உலகத்துல இருக்கிற புத்தகம் கொள்ளாதான். நமக்கு இது போதும்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கிறாரு. There are miracles upon miracles of the blessed Lord. Hallelujah. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பிரகாசம் அடைய செய்தார். Today will not God, the same God do to you and me? உங்களுக்கு எனக்கு செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். நிச்சயம். The God of the miracles, the God of miracles, he is willing to do great and mighty things. உங்களுக்கு செய்ய விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், சங்கீதக்காரன் சொன்னது போல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 123 சொன்னபடி, பரலோகத்தில் வாசமா இருக்கிற உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுப்பேன். உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். அவரையே நோக்கி கொண்டிருக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், he will never fail you. If God didn't fail, ராகியல fail பண்ணல, அண்ணால fail பண்ணல. Amen. சகரியா மனைவி எலிசபெத்தை fail பண்ணல, சாரால fail பண்ணல, ரெபேக்காவை fail பண்ணல. If God didn't fail these blessed women, will he fail you? Not only children, whatever may be a prayer request. அந்த prayer request ஓட அன்பு ரட்சகரை நீங்க நோக்கி பாருங்க. Just ஒன்றுக்கும் கவலைப்படாம go to God with that prayer request. நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். Hallelujah. He's waiting. என் பிள்ளைங்க என்கிட்ட வருவாங்களா, என்ன நோக்கி பார்ப்பாங்களா, இல்ல மனுஷரை பார்ப்பாங்களா? Will you turn tonight? இந்த அன்பு ரட்சகரை நோக்கி பார்ப்பீங்களா? Just wait. Just lift your voices and pray to this wonderful God. Submit பண்ணுங்க. You will see that great miracle that God has stored in for you. Amen. Hallelujah. நாம ஜெபிக்கலாமா?